நாம் ஜெபிப்போம். Thank you, Lord. Thank you, Jesus. Wonderful Jesus. Wonderful Jesus. தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. அவர் நம்முடைய உள்ளத்தில் வருவதே அது. என் அன்பிற்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தை நீங்கள் திறப்பீர்களா? எத்தனை பேருடைய உள்ளத்தில் பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லை. நான் இன்னும் திக்கற்றவன், நான் திக்கற்றவள், பாவம் என்னை வாட்டி வதைக்கிறது என்று புலம்புகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருள்நாதரை பார்த்து கதறுங்கள். தேவனே, நான் திக்கற்ற மனிதன், நான் திக்கற்ற பெண், திக்கற்ற வாலிபன், திக்கற்ற வாலிப பெண். பாவம் என் வாழ்க்கையில் நுழைந்து என்னை வாட்டி வதைக்கிறது. எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு உதவி செய்யும் என்று கெஞ்சுவீர்களா? இப்பொழுது கர்த்தர் வருவார், தம்முடைய மாசற்ற இரத்தத்தினால் உங்களை கழுவார், தன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். நீ இனி திக்கற்றவன் அல்ல, நீ இனி திக்கற்றவள் அல்ல என்று சொல்வார். என் பிள்ளை என்பார், என் அரச குமாரன் என்பார், என் அரச குமரி என்பார். எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை மகிழ்ச்சி. உங்கள் உள்ளத்தை திறப்பீர்களா? உங்கள் உள்ளத்தை திறவுங்கள். ஆண்டவரே, எனக்கு மனம் இறங்கும் என்று கெஞ்சும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், இயேசுவின் உள்ளத்தில் வர வேண்டும் என்று புலம்புவீர்களா? எத்தனை பேருக்கு இன்று இரவு இந்த மகத்தான ராஜாதி ராஜா உள்ளத்தில் வர வேண்டும் என்று ஆசை கொண்டு தயவு செய்து நீங்கள் இருக்கும் இடத்தில் எழுந்து நிற்பீர்களா? ஆண்டவரின் உள்ளத்தில் வர வேண்டும், ராஜாதி ராஜனின் உள்ளத்தில் வர வேண்டும். இன்று என் வாழ்க்கை மாற வேண்டும், திக்கற்ற என்னுடைய உள்ளத்தில் அவர் வந்து வசிக்க வேண்டும். என் தலையின் மீது கிருபை என்னும் முடியை அவர் சூட்ட வேண்டும், இரக்கங்கள் என்னும் முடியை சூட்ட வேண்டும் என்று கெஞ்சுவீர்களா? தயவு செய்து உள்ளத்தை திறவுங்கள். இருக்கும் இடத்தில் எழுந்து நின்று உள்ளத்தை திறந்து, தேவனே, நான் திக்கற்றவன், நான் திக்கற்றவள், எனக்கு உதவி செய்யும், என் உள்ளத்தில் வாரும் என்று கதறி அழுவீர்களோ, கண்ணீரை சிந்துவீர்களோ? கர்த்தர் இப்பொழுது இறங்கி வருவார். இது உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றும் ஒரு இரவு, அரச குமாரர்களாக உங்களை மாற்றும் இரவு, அரச குமாரத்திகளாக மாற்றும் இரவு. ஹalleluya, ஹalleluya. Oh, the wonderful Jesus, wonderful Jesus. இயேசு நமது மத்தியிலே நின்று கொண்டு இருக்கிறார், இயேசு நமது மத்தியிலே நின்று கொண்டு இருக்கிறார். Thank you, Jesus. Wonderful Jesus. Thank you, Lord. இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்கிறார், கொலை குற்றம் செய்தவர்கள் 2 பேர் இங்கு உண்டு. உள்ளங்கள் கலங்குகின்றன, ஐயோ நான் கொலை செய்து விட்டேனே என்று. என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் இருக்கும் இடத்தில் மனம் திரும்புங்கள். நான் தெரியாமல் கொலை செய்து விட்டேன், தேவனே என்னை மன்னியும் என்று அவருடைய சமூகத்தில் விழுந்து புலம்புவீர்களா? என்னை மன்னியும், என்னை மன்னியும். இதனால் நான் இந்த உலகத்தில் தனித்து வாழ்கிறேன், மறைந்து மறைந்து வாழ்கிறேன். மனம் கலங்கி அழுவீர்களா? அன்பு தம்பி சேகர், அன்பு தம்பி சங்கர், இயேசுவின் பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். என்னை மன்னியும், எனக்கு புது வாழ்வை தாரும் என்று கெஞ்சுங்கள். இப்பொழுது அருள்நாதன் தருவார். ஹalleluya. இயேசுவின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நான் திக்கற்றவன், நான் திக்கற்றவள் என்று புலம்பும் உங்களை கண்ணோக்கி பார்க்க அவர் வந்திருக்கிறார். இல்லை இல்லை,
அவருக்கு உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுங்கள். உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுங்கள். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்திலே வாரும், எனக்கு உதவி செய்யும், எப்படியாவது அந்த பரீட்சையை நான் பாஸ் பண்ணியாக வேண்டும் என்று அவருடைய சமூகத்திலே புலம்புங்கள். நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல, நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல. இயேசு உங்கள் உள்ளத்திலே இப்பொழுது வந்து உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். அவரை கூப்பிடுங்கள். தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாதீர்கள். அன்பு தம்பி ஜான்சன், எனக்கு வாழ்க்கையில் எல்லாம் தோல்வி, எல்லாம் தோல்வி. என்னோடு வேலை பார்த்தவர்கள் எல்லாம் மேலே போய்விட்டார்கள். நான் மட்டும் ஏன் இப்படி தோல்வியின் மீது தோல்வியை அனுபவிக்க வேண்டும் என்று புலம்பி நிற்கும் ஜான்சன், உன் அருகே இயேசு தோன்றி இருக்கிறார். உன் அருகே அவர் எழுந்து நிற்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். எந்த இடத்தில் வெட்கத்தையும் அவமானத்தினை அனுபவித்தாயோ அதே இடத்தில் அவர் உன்னை உயர்த்துவார். ஜான்சன், இன்று உன்னுடைய உள்ளத்தை அவருக்கு திறந்து கொடு. நன்றி, 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 நன்றி. இயேசு மத்தியிலே விளாவிக் கொண்டு இருக்கிறார். அன்பு மகள் எஸ்தர், நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தேன், எவ்வளவோ கருத்தாய் செய்தேன், எனினும் என்னுடைய வாழ்க்கையில் இன்று நிம்மதி இல்லையே, எல்லாரும் என்னை கைவிட்டார்களே என்று புலம்பி நிற்கும் எஸ்தர், தேவனுடைய வல்லமை உன் மீது இப்பொழுது திரும்ப இறங்குகிறது. தேவனுடைய வரங்கள் இறங்குகின்றன. தேவனுடைய அபிஷேகம் இறங்குகிறது. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. இயேசுவின் அருகே தோன்றுகிறார். நீ திக்கற்றவள் அல்ல. கர்த்தர் உன் உள்ளே இறங்கிக் கொண்டு இருக்கிறார். வல்லமை இறங்கிக் கொண்டு இருக்கிறது. மறுபடியும் அவர் உன்னை பயன்படுத்துவார். எஸ்தர், சோர்ந்து போகாதே. இயேசுவை அணைக்கிறார், முத்தமிடுகிறார். நீ திக்கற்றவள் அல்ல. ஹல்லேலூயா.